அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதிய நிருபம் அதனுடைய 6ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதிய நிருபம். இந்த எபிரேயர் என்கிற நிருபம் யார் எழுதினால் என்கிற கேள்விகள் இருந்தாலும், ஆனால் சில அந்த வேதத்தினுடைய அந்த தன்மைகளை பார்க்கிற பொழுது பவுல் எழுதினார் என்று உறுதிப்படுத்தப்படுகிறது. வாசிங்க எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தில் இருந்து அதனுடைய 17ஆம் வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆபிரகாமுக்கு எல்லாரும் வாசிக்கணும். பேஜ் நம்பர் சொல்லணுமா? புதிய ஏற்பாட்டுல 302ஆம் பக்கம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாருக்கும் வாய் இருக்குது, எல்லாருக்கும் வாசிக்க தெரியும்ல. வாசிக்க தெரியாதுன்னு சொல்லி கை தூக்குங்க. இப்ப எல்லாருக்கும் வாசிக்க தெரியும். ஏன் வாசிக்கணும்னு அப்ப இருக்கீங்க, அப்படிதானே? சரி, அப்ப வாய் திறந்து எல்லாரும் வாசிக்கலாமா? ஆபிரகாமுக்கு அதை ஸ்திரப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு நிமிடம் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடுகிறார். இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசுங்கப்பா. அதை சாமியில் இருக்கிற பிள்ளையாண்டான் இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நான் சொல்றேன் நீர் கேளும் ஆண்டவர். அப்படி இல்லை, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே அற்புதம் நடந்தது. ஆண்டவரே நீங்க சொல்லும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். சொல்லுங்க, நீங்க சொல்லும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படி ஆகவே நாங்கள் தேவ சபைக்கு வந்திருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைபடும்படியாய் மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணின போது தன்னில் ஒருவரும் பெரியவர் இல்லாததினால அவர் தன்னை கொண்டு அங்கே ஆணையிடுகிறதை பார்க்க முடிகிறது. அங்கே ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. தேவ ஜனங்களே, வேதத்தில் 8810 வாக்குத்தத்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை வாக்குத்தத்தம்? வேதத்தில் 8810 வாக்குத்தத்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டவைகள். யாருக்கு? தேவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டவைகள். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, வாக்குத்தத்தம். என்னது வாக்குத்தத்தம்? இன்னைக்கு பாருங்க, வருஷ தொடக்கத்துல வாக்குத்தத்தம், மாதத்தின் தொடக்கத்துல வாக்குத்தத்தம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினதா? ஒரு வாக்குத்தத்தத்தை நிறைவேறின பிறகுதான் தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாரா என்ற ஒரு கேள்விகள் நமக்குள் இருக்குமானால், அல்ல கவனிங்க, வேதத்தில் 8810 வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுடைய வாக்குத்தத்தம் என்ன? தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? எதுனா சொல்றேன், புரியுது? நம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் ஒரு பிரதானமான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் என்ன என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்ப வேண்டும். அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் நிறைவேற்றி விட்டாரா, அல்லது அதை நான் பெற்றுக் கொள்வதற்கு தகுதியுள்ளவனாய் மாறிவிட்டேனா என்கிற ஒரு எண்ணம் நமக்குள் எப்பொழுது உருவாகி கொண்டே இருக்க வேண்டும். இங்கே தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சரி, வேதத்தில் முதலாவது வாக்குத்தத்தம் என்ன? யாராவது சொல்லுங்க, வேதத்தில் எழுதப்பட்ட முதல் வாக்குத்தத்தம் என்ன? நீங்க சொன்னா நாங்க கேட்டுக்கிறோம், அப்படிதானே? எல்லாம் திருப்பி கொள்ளுங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம் ஒரு வாசிக்கலாமே. பின்பு தேவன் யாரே ஆதாமையும் ஏவாளையும் நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி
பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவ ஜனங்களே, நல்ல கவனியுங்கள். முதலாவது தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், இந்த பூமியை கீழ்ப்படுத்துங்கள், நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க. இன்னைக்கு பூமியை நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோமா, பூமி நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறதா? எது நான் சொல்றேன் புரியுது? இன்னைக்கு அநேகருக்கு மண்ணின் மேல் ஆசை. நான் பார்த்த ஒரு மனுஷன் புழுவை தூண்டில மாட்டி மீனுக்கு போட்டு கொண்டிருந்தான். மீனுக்கு மேல உள்ள பரிதாபத்திலையா, மீனுக்கு பசி இல்ல, அவனுக்கு பசி. அந்த புழு ஒரு நாள் காத்து கொண்டிருந்தது. என்னைக்கு ஒரு நாள் நீ மண்ணுக்கு கீழே வருவா, அன்னைக்கு நான் நீ அப்படித்தானே? எத்தனை புரியுது? நல்ல கவனிக்க தேவ ஜனங்களே. ஆண்டவர் ஆதாமிட்டு ஏவல் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நீங்கள் பூமியை கீழ்ப்படுத்துங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எப்போ ஆசீர்வாதம் வந்து தெரியுமா? தேவன் என்னை பூமியில் பிறக்க பண்ணுவதற்கு முன்பாகவே எனக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பூமியை கீழ்ப்படுத்தி நான் ஆண்டு கொள்ள வேண்டும். பூமி என்னை ஆளுகை செய்யக்கூடாது. தேவ ஜனங்களே, நன்கு கவனியுங்கள். முதலாவது வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். தேவ ஜனங்களே, வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நமக்கு காத்திருப்பு அவசியம். எப்படி? நமக்கு இன்னைக்கு திருமணம் முடிஞ்சு இன்னைக்கு குழந்தையும் வந்து அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் நமக்கு அப்படித்தானே? இன்றைக்குள்ள சூழ்நிலைகளில் மனிதன் வேகமாய் ஓட வேண்டும் என்று விரும்புகிறான். அப்படி அல்ல தேவ ஜனங்களே. தேவன் நம்ம வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால் காத்திருப்பு அவசியம். அன்றைக்கு ஆதாமும் ஏவாளுக்கும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொள்ள முடியாமல் போனதற்கு காரணம் காத்திருப்பு இல்லை. சர்ப்பம் உள்ள வருகிறது, ஏவாளை வஞ்சிக்கிறது. ஏவாள் நினைக்கல, கொஞ்சம் ஆதாம் வருவதை காத்திருப்போம் நினைக்கல, உடனே அவர் பறித்ததை சாப்பிடுகிறாள். ஆதாமும் வருகிறான், அவரும் தேவன் வரட்டும் என்று காத்திருக்கவில்லை, சாப்பிடுகிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்குள் சாபம் வருகிறது. என்ன தெரியுமா? அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு அவரிடத்தில் காத்திருப்பு இல்லை. தேவ ஜனங்களே, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு காத்திருக்கிறனா என்ன நடக்கும் தெரியுமா? தேவ உறவை நாம் இழந்து விடுவோம். தேவனோடு உள்ள உறவில் ஒரு விரிசல் உண்டாக்கப்படும். எதுனா சொல்றேன் புரியுது? தேவன் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 2009 தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ போகும் இடமெல்லாம் நம்மை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நேற்றைய தினத்தில் கர்த்தர் எனக்கு அதை உறுதிப்படுத்தி நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை. அல்லேலூயா. சொன்ன வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் முதலாவது காத்திருப்பு அவசியம். நீங்கள் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காத்திராவிட்டால் தேவனிடத்தில் தேவ உறவை நீங்கள் இழக்க வேண்டி நேரிடும். இரண்டாவது, ஜீவ விருட்சத்தை இழக்க வேண்டி நேரிடும். ஆதாம் ஏவாளும் இழந்தார்களா? தேவ உறவை இழந்தார்களா? தேவன் தங்கள் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்தார்களா? ஜீவ விருட்சத்தின் கனியை இழந்தார்களா? பிள்ளை இழந்தாங்களா? யார? ஆபேலை இழந்தார்களா? நல்ல கவனிக்க தேவ ஜனங்களே, நாம் தேவனுடைய வாழ்க்கையில் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு காத்திராவிட்டால் சில இழப்புகளை சந்திக்க வேண்டி நேரிடும். அதனாலதான் ஆதியாகமம் அதனுடைய 11ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 11ஆவது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் வாசிங்க. தேராகு 250 வருஷம் 205 வருஷம் தேராகு ஆரானிலே மரித்தான். நல்ல கவனிங்க. அதனுடைய 28வது வசனம் வாசிங்க. அதே பகுதியா? ஜன்மபூமியாகிய ஊர் என்கிற கல்தேய தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய
தேராகு மரிக்கும் முன்னே மரித்தார். வாசிங்க, அப்படி தொடர்ந்து வாசிங்க. ஆபிரகாமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிரகாமுடைய மனைவிக்கு சாரா என்று பெயர். நாகருடைய மனைவிக்கு மில்கால் என்று பெயர். அவள் ஆரானுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காலுக்கும் தகப்பன். சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியா இருந்தார். 31 வருஷம் ரொம்ப கவனிங்க. தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமை மனைவியாய் இருந்த தன் மருமகள் சாராயும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே எங்க போனு வந்தவங்க கானான் போனோம் என்றால், அதாவது வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் கானானுக்குள் நாம் செல்ல வேண்டும். வாக்குத்தத்தம் என்னது? நீங்கள் போங்கள், கானானை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். என்ன செஞ்சிட்டான்? ஆரான் மட்டும் வந்தபோது அங்க இருந்து விட்டான். அந்த 11வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் எப்படியாக சொல்லுகிறது? தேராகு ஆரானிலே மரித்தான். இழப்புகள். வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவர்களுக்கு காண்பித்த பாதையில் நீங்கள் சரியாக போகவில்லை என்றால் இழப்புகளை சந்திக்க வேண்டி நேரிடும். முதலாவது, வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு காத்திருப்பு அவசியம். இரண்டாவது, வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் நமக்கு நியமித்த பாதையில் ஓடுவது அவசியம். அல்லேலூயா. போக வேண்டியது கானான் இருந்தது எங்க? நீங்க பரலோகம் என்கிற கானானுக்கு போகன்னு புறப்பட்டீங்களே, எங்க இருக்கீங்க? ஆரான்லையா, இல்ல கல்தேயர் பட்டணத்திலையா, இல்ல கானானுக்கு நடந்து போயிட்டே இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? நடந்து போயிட்டே இருக்கீங்களா? சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ ஜனங்களே, வேதம் தெளிவாய் சொல்கிறது வாக்குத்தத்தம். இன்னைக்கு எனக்கு இந்த 1ஆம் தேதி ஆனோன வாக்குத்தத்தம். நிச்சயமாகவே நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பா. அதுக்கு முந்தின வசனத்தை யாருமே சொல்லி தரது கிடையாது. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாயானால். எப்படி கீழ்ப்படிந்தாதான் ஆசீர்வாதம்? இல்ல, நத்திங், ஒண்ணும் கிடையாது. என்னதான் நீங்க தலைகீழா நின்னாலும் தேவனுடைய வாழ்க்கையில அவர் சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால், அவர் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. தேவ ஜனங்களே, அதனால தான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிற பொழுது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். எப்படி? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் அங்கே வாக்கு கொடுக்கிறார். எப்படி? அப்போ மூன்றாவது, வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. நல்ல கவனிங்க. வாக்குத்தத்தம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, நம்முடைய வாழ்க்கை. இதுல புரியுது? வாக்குத்தத்தம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, செவர்ல ஆணி அடிச்சு தொங்க போட வேண்டிய ஒரு வார்த்தை அல்ல, அது என்னுடைய வாழ்க்கை. அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையே மாற்றும். ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் பெயர் ஆபிரகாம். யாருக்கும் தெரியாது. அவன் தேவன் எப்படி தெரிந்தெடுத்தார் என்கிற ஒரு சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆபிரகாமுடைய தகப்பனாருடைய தொழில் என்ன கேட்டீங்கன்னா, மயிலாடியில செய்யறாங்க பாத்தீங்களா, அதே தொழில் தான். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சரியா? அதே தொழில் தான் அந்த ஆபிரகாம் என்னுடைய தகப்பனாரைய தேராகு செய்து கொண்டிருந்தார். அதுக்கு பார்ட்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நாகோர், ஆரான், ஆபிரகாம். அவருடைய பிள்ளைகள் 3 பேர் பார்ட்னர். அவரு செய்ய சொல்லுவார், இவங்க செய்வாங்க, தூர தேசத்திலிருந்து வருவாங்க. அதை அவர் வியாபாரம் செய்து அதிலிருந்து வருகிற வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தது இந்த தேராகுடைய குடும்பம். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. வேதம் தெளிவாய் சொல்கிறது, சாராய்க்கோ பிள்ளை இல்லை, அவள் மலடியா இருந்தார். ஆபிரகாமுக்குள்ள ஒரு ஏக்கம், எனக்கு திருமணம் முடிந்து இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டதே, நான் என்னுடைய தெய்வத்தினிடத்தில் போவேனானால் அந்த தெய்வங்கள் எனக்கு பிள்ளைகளை கொடுக்குமே என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கோயிலா போறாரு. புண்ணிய ஸ்தலம் சொல்லி நிறைய இடம் இருக்கு பாத்தீங்களா? இதே போல அநேக இடங்களுக்கு கடந்து செல்கிறார். ஒரு தெய்வத்தாலும் குழந்தையை கொடுக்க முடியல. ஏன்னா வேதம் சொல்கிறது, கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் அது தேவனால் மட்டுமே கொடுக்க முடியும். அல்லேலூயா. இவர் ஊரா போறாரு, நாடு நாடா போறாரு, எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு நாள்
எல்லா கடவுளையும் முன்னாடி வச்சுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வம் என்று இருக்கிறதே, எல்லாவற்றிற்கும் ஒரு தெய்வம் என்று ஒருவர் இல்லையா? அப்பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். ஆபிரகாமே, நான் இருக்கிறேன், நான் ஒருவரே தேவன், என்னை என்று ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லி அங்கே அவனுக்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அந்த நேரத்தில் தான் ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகு தூர தேசம் பிரயாணம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. வியாபாரத்தின் விஷயமாக அவர் புறப்பட்டு செல்லுகிற பொழுது ஆரான் மரித்து விட்டான் அல்லவா? அவருடைய சகோதரனாகிய ஆபிரகாமிடத்தில் எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைத்து விட்டு நீ எல்லாம் கவனித்துக் கொள் என்று சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு சென்று விட்டார். அவர் தூர தேசத்திற்கு போய் திரும்பி வருகிறார். திரும்பி வந்த பொழுது அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அவருக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன நடந்ததுன்னா, அதாவது சிலைகளை செய்து வைத்திருக்கிற அந்த ரூமிற்குள் அவர் சென்று அவர் என்ன செய்தார் தெரியுமா? எல்லா சிலைகளையும் அடித்து நொறுக்கி விட்டு ஒரே ஒரு சிலை, பெரிய சிலை, அதனுடைய கையில் அந்த கம்பை கொடுத்துட்டு கதவை போட்டுட்டு வெளியே வந்துட்டாரு. இவரு கதவை திறந்து உள்ள போனதுக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னடா அப்படின்னு அப்ப ஆம்பளை சொல்றாரு, எப்பா அதுதான் இதை அவளை அடிச்சிருக்கோம், நல்ல கவனிங்க, அதுதான் இதை அடிச்சிருக்கோம். அப்பா சொன்னாராம், டேய் நான் உருவாக்கிறதுடா, அது இடத்தை விட்டு நம்மளா, இது உனக்கு வேலைதான் கேப்பா, அதால இருக்க இடத்தை விட்டு நவள முடியாதுதான், அதால் நமக்கு என்ன நன்மைகளை செய்ய முடியும். அப்படித்தான் தேராகை கர்த்தர் தொடுகிறார். வேதம் தெளிவாக சொல்கிறது, கானானுக்கு செல்லும்படியாக தேராகுக்கு தரிசனம் உண்டு. ஆனா அவன் ஆரான் மட்டும் வந்த போது அங்க இருந்து ஏன் தெரியுமா? ஆரான் செழிப்பான இடம், நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். இன்னைக்கு இருந்த இடத்துல வருது பார்த்தீங்களா? ஆர்டர் பண்ணா ஸ்விக்கி, சொமாட்டோ, எது கேட்டாலும் கிடைக்கும். ஆரானல, அதனால அவனுக்கு ஆரானை விட்டு போவதற்கு என்னதில்லை, பணம் இல்லை தேவஜனங்களே. அதனால வேதம் சொல்லுகிற ஆரானில் மரித்த பிறகு ஆண்டவர் கர்த்தர் மீண்டும் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அதனுடைய 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் ஒருவர் வாசிக்கலாம். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு, எப்படி விட்டு, நீ உன் தேசத்தையும் வீட்டையும் விட்டு, ஏமா ஆரான்ல வந்து இவருக்கு சொந்த வீடு கட்டிட்டாரு. நீங்க நல்ல கவனிங்க, ஆரான்ல எங்க போக வந்தவங்க? கானானுக்கு போகும்படியாய் வந்தவர்கள் ஆரானுக்கு வந்தாங்களா? நான் இன்னைக்கு நிறைய ஊழியர்களை பார்க்கிறேன், நிறைய தேவ மனிதர்களை பார்க்கிறேன், கர்த்தருக்காய் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தவர்கள் எல்லாவற்றையும் தனக்கென்று சேர்த்து வைத்து இருக்கிறார்கள். எங்க கொண்டு போவாங்க எனக்கு தெரியாது. ஒருவேளை ஆண்டவர் தரிசனமாகி சொல்லி இருப்பாரு, என்னோ தெரியல. சேர்த்து வச்சுக்கடா வரும்போது எனக்கு கூட தெரியல. ரொம்ப பரிதாபமான ஒரு சூழ்நிலை. தேவ ஜனங்களை நன்கு கவனியுங்கள். ஆபிரகாமும் தேராகும் அவருடைய பேரனும் சாராளும் எங்க போவது புறப்பட்டவங்க? கானானுக்கு போவது புறப்பட்டவங்க. ஆரானில் வந்த போது தங்கிட்டாங்க. அங்க ஒருத்தன் என்னதாயிட்டான்? மரித்து விட்டான். இப்ப எத்தனை பேர் புறப்படுறாங்க? 4 பேர் வந்தாங்க. நீங்க அந்த 11ஆம் அதிகாரம் அதோட 26வது வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். தேராகு 70 வயதான போது ஆபிரகாம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான். தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆரான் தன் ஜென்ம பூமியாகிய கல்தேயர் தேச பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே, இன்னைக்கு நிறைய பேர் சடங்காச்சாரத்தில் மரித்து போய் கிடக்கிறார்கள். எத்தனை சொல்றேன் புரியுது? நாகோருக்கு கல்தேயர் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வருவதற்கு விருப்பம் இல்லை. ஆனா புறப்பட்டது யாரு? 4 பேர். அதுல தேராகு எங்க பேர் இருக்கிறாரு? ஆரான்ல இருக்கிறார். இப்ப 3 பேர் புறப்படுகிறார்கள். அப்போ அந்த 12ஆம் அதிகாரம் அந்த 1வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், ஆபிரகாமே நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசமாகிய கானானுக்கு போ. இந்த கானானை பற்றி கொஞ்சம் சொல்லியே ஆக வேண்டும். ஆதியாகமம் 9வது அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வாசிக்கலாமே. ஆதியாகமம் 9வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் பார்க்கிற பொழுது அங்கே யாருக்கு? நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து, என்னதான்? நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். உங்களை பற்றிய அச்சமும் பூமியிலுள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்திலுள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திர
அந்த 7வது வசனம் வாசிங்க. நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாங்குங்கள். தேவன் 2வது வாக்குத்தத்தம் யாருக்கும் பண்ணுகிறார் என்றால் நோவுக்கு பண்ணுகிறார். நான் ஏன் இந்த 2ஐயும் ஜாயின் பண்ணி சொல்றேன்னா சம்பவங்கள் உள்ளே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஜனங்களை நன்கு கவனியுங்கள். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நோவும் அவருடைய சந்ததிகளும். ஆனா அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியை நோவா சபிக்கிறார். கையோடி சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்களை சபிக்கிற அதிகாரம் நமக்கு இல்லை. நடந்தது என்ன தெரியுமா? அப்படியே திரும்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் அதனுடைய அதே பகுதி 19 வாசிங்க. ஆதியாகமம் 9:19 வாசிங்க. இம்மூவரும் நோவாவின் குமாரர், இவர்களாலே நல்ல கவனிங்க. தேவன் சொன்ன வாக்குத்தத்தம், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இவர்கள் பழுகி பெருகி விட்டார்கள். அந்த நேரத்தில் என்ன நடக்குன்னா, நோவா ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணுகிறார். திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணி அதிலிருந்து வந்து திராட்சை ரசத்தை அவர் பருகின பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் வெறி கொண்டு என்ன செய்து விட்டார்? மதுபானம். அது மது என்ன முன்னாடி, அதாவது அவர் ஜலப்பிரயத்துக்கு முன்பும் பின்பும் அந்த கால நிலைகள் என்ன செய்து விட்டது? மாறிவிட்டது. அவர் அறிந்தின பொழுது அது அவருக்கு போதை கொடுத்து தன்னுடைய வஸ்திரம் விலகி படுத்து கிடந்தார். அப்ப இதை பார்த்து கானா என்ன செய்யறான்? தன்னுடைய சகோதரிடத்தில் போய் சொல்லுகிறான். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? கானானை அவன் சபித்து விடுகிறான். ஆனா அந்த 12வது அதிகாரம், ஆதியாகமம் 12வது அதிகாரம் அன்று சொல்லுகிறார், நான் காண்பிக்கிற தேசமாகிய கானானுக்கு போகுமா. எந்த கானான் சபிக்கப்பட்டதோ அந்த தேசத்திற்குள் கர்த்தர் ஆபிரகாமை அனுப்புகிறார். எங்க கானான் சபிக்கப்பட்டது பாரு, வாசிங்க. அதனுடைய ஆதியாகமம் 9வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான். தேவ ஜனங்களே, எந்த கானான் சபிக்கப்பட்டதா இருந்ததோ அந்த தேசத்துக்குள் தான் கர்த்தர் ஆபிரகாமை அனுப்புகிறார். அனுப்பி சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பொருளாய் பெருகப்படுமா. ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்குள்ள கொண்டு போய் ஆசீர்வதிப்பதில்லை என் தேவனுடைய ரோல் மாடல். ஒன்றுமே இல்லாத இடத்தில் நம்மளை கொண்டு வச்சு ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைத்த தெய்வம் நம்மளோடு இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி தேவ ஜனங்களை, இருக்கிறதை அல்ல இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைத்த தெய்வம் நம்மளோடு இருந்து இந்த நாளிலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்களை கர்த்தருடைய ஆவியானவர் மாற்றி நம்மை ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு கர்த்தர் வழி நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. எந்த காலம் சபிக்கப்பட்டிருந்ததோ அந்த இடத்துக்குள்ள நல்ல கவனிங்க. உங்களுக்கு இன்னொரு அதிகாரத்தை காண்பித்து தர விரும்புகிறேன். அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. கானா ஊர்ல ஒரு கல்யாணம். அங்க யாரு போனா? எந்த திராட்சை ரசத்தினால் இந்த கானான் சபிக்கப்பட்டதோ அதே திராட்சை ரசத்தை கொண்டு கர்த்தர் கானானை ஆசீர்வதித்தார். எல்லாரும் கரங்களை தட்டி, நீ எந்த இடத்தில் சபிக்கப்பட்டாயோ, எந்த இடத்தில் சபிக்கப்பட்டாயோ அதை கொண்டு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி தேவ ஜனங்களை இந்த நாளிலே வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படியாக தேவன் அவரை அழைத்திருக்கிறார். அநேகருடைய வாக்குத்தத்தங்கள் அவமாக்கப்பட்டதல்லவா? அநேகரின் வாக்குத்தத்தங்கள் செயலிழந்து போனதல்லவா? அநேகருடைய வாக்குத்தத்தங்கள் இல்லாமல் போனதல்லவா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இது உங்களுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ ஜனங்களே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியா இந்த இடத்திலே வந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அதனால ஆண்டவர் ஆபிரகாமோடு சொல்லுகிறார், நான் காண்பிக்கும் தேசமாகிய. எல்லா இடத்திலும் இருந்தா தேவனால் ஆசீர்வதிக்க முடியாது. தேவன் நமக்கென்று ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். சொல்லுங்க, எனக்கென்று தேவன் ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்தை விட்டு நான் ஒருபோதும் விலகக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஒருபோதும் எனக்கு தேவன் தந்திருக்கிற ஸ்தானத்தை விட்டு விலகுவதில்லை. எங்க இருக்கீங்களோ அங்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வாசிங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம்.
தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தை, அந்த 7வது வசனம் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை, 75வது வயசு ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்ல, ஆனா கர்த்தர் சொல்கிறார் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன், இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைத்த தெய்வம். பிள்ளை இல்லமா அதை சொல்லுவோம், பிள்ளைக்கு எப்படி நடக்கும்? நடக்குங்க. என் கர்த்தர் நடத்துவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. 7வது வசனம் அழகாய் சொல்கிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி. நல்ல கவனிங்க, ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்தில் ஆபிரகாம் இருந்தபோது தரிசனமாகவில்லை. ஆரானில் இருந்தபோது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகவில்லை. கர்த்தர் உங்களை எங்க வைக்கிறாரோ, எங்க போங்கன்னு சொல்றாரோ, எங்க இருக்குன்னு சொல்றாரோ, கர்த்தர் அங்கே தரிசனமாகி உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை அள்ளி கொடுக்கிறார். என் தெய்வம் கிள்ளி கொடுக்கிற தெய்வம் அல்ல, அள்ளி கொடுக்கிற தெய்வம். வேதம் தெளிவாய் சொல்கிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. தேவஜனங்களே, அதாவது வேதம் சொல்கிறது, நன்மையால் உன் வாயை அவர் திருப்தியாக்குவார். அல்லேலூயா. அவர் தந்தார்னா 1 ரூபா 2 ரூபா இல்லைங்க, அவர் அள்ளி தருகிற தெய்வம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. நடந்தது தெரியுமா? அந்த 7வது வசனம் தொடர்ச்சி வாசிங்க. அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அந்த 8வது வசனம் கடைசி பகுதி சொல்லுகிறது, ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். எங்கே தரிசனமானாரோ அங்கே பலிபீடத்தை கட்டுகிறான், அங்கே கட்டி தேவனை தொழுது கொள்கிறான். அல்லேலூயா. தெரியுமா? கானான் தான் நமக்கு நிரந்தரமான இடம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்ம பாட்டு பார்த்தீங்களா? பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, அந்த பரலோகம் வர வேண்டும் தப்பாமலே. ஒரு இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவருக்கு தாலி கழுவப்பட்டவன், நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன். அல்லேலூயா. தேவ ஜனங்களே, கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே ஆபிரகாமுக்கு தரிசனமாகி வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். ஆபிரகாம் கையில கேட்டாரா, எனக்கு தான் பிள்ளை இல்லை, எப்படி என் பிள்ளைக்கு நீரு இல்லங்க? வாக்குத்தத்தம் பண்ணினவர் தான் செய்வதில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை எழுதுகிற பொழுது, நான் உண்மை உள்ளவனாய் இல்லாதிருந்த போதிலும் நம்மளை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவராய் இருந்து நம்மளை நடத்துகிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. நல்ல கவனிங்க, சொல்ல வந்தீங்களா? கானானை சபிச்சது யாரு? நோவா. கைவிட்டு சொல்லுங்க, அப்பா சபிப்பாரு, நம்ம பரலோகத்தின் தகப்பன் நம்மளை ஆசீர்வதிப்பார். உலகத்தின் மனிதர்கள் நம்மளை சபிப்பார்கள், உன்னதத்தின் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். கானான சகித்தது நோவா, அதே கானான ஆசீர்வதித்தது என் பரமபிதா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. தேவ ஜனங்களே, தேவன் முதல் அற்புதம் என்ன செஞ்சார் நினைக்கிறீங்க? சொல்லுங்க. சபிக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அற்புதங்களை செய்ய எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேவ ஜனங்களே, நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை சூழ்ந்திருத்துக் கொள்ளணும். உற்சாகத்தோடு கரங்களை உயர்த்தி, எந்த கானான் சபிக்கப்பட்டிருந்ததோ அங்கேதான் தேவன் தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினது போல சபிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கர்த்தர் மகிமை பெற போகிறார். கர்த்தர் மகிமை பெற போகிறார். தேவ ஜனங்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவும் பிரியப்படுகிறார். அதற்கு நீங்கள் முதலாவது கீழ்ப்படிய வேண்டும், காத்திருக்க வேண்டும், தேவ சத்தத்தை கேட்க வேண்டும், தேவனுக்கு பலிகளை செலுத்த வேண்டும். அன்னைக்கு தான் ஆடு மாடுகளை பலி செலுத்தும், இன்னைக்கு அப்படி அல்ல. உதடுகளின் காலையாகிய சோத்திர பலிகளை நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்னைக்கெல்லாம் சர்ச்சைக்கு போனோம்னா வேற குறைஞ்ச 25,000 கையில இருந்தா சர்ச்சைக்கு போக முடியும். ஏன்னா ஆடு அல்லது மாடு வாங்கி என்ன செய்யணும்?
கர்த்தருடைய சமூகத்துல பரிசு இருக்கு. இன்னைக்கு அப்படி இல்லை. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அல்லேலூயா. 5 காசு செலவு கிடையாது. தேவன் நமக்கு கொடுத்தது இலவசமாய். அவர் கிருபை இலவசமாய், அவர் வரங்கள் இலவசமாய், அவர் நமக்கு அளித்து தருகிற ஆசீர்வாதங்கள் இலவசமாய். அல்லேலூயா. அம்மா, இலவசமா பெற்றுக் கொள்வதற்கு ஏன் தாமதிக்க வேண்டும்? கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு முதலாவது காத்திருக்க வேண்டும். இரண்டாவது, வேதம் தெளிவாய் சொல்லுகிற தேவ ஜனங்களே என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். வாசிங்க எபிரேயர் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். எபிரேயர் 6. அவன் பொறுமையாய் காத்திருந்து, அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையோட காத்திருந்து எப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நான் சொல்லுங்களா? நமக்கு பொறுமை கிடையாது, அதான் பிரச்சனை. நமக்கு என்ன கிடையாது? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு பொறுமை அவசியம். முதலாவது காத்திருப்பு அவசியம். இரண்டாவது, வேதம் தெளிவாய் சொல்கிறது கீழ்ப்படிதல் அவசியம். உங்களுக்கு இரண்டு வசனத்தை காண்பித்துக் கொடுக்கிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வாசிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 17, 18 வசனங்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் பூமியில் சகல ஜாதிகளும் உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பெயரில் நான் உனக்கு ஆணையிடுகிறேன். இருக்குதா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள். நீ என் சொல்லுக்கு பாத்தீங்களா? அப்போ தேவன் வாழ்க்கையில் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால் கீழ்ப்படியணும். முதல்ல என்ன செய்யணும்? காத்திருக்கணும், கீழ்ப்படியணும், பொறுமையா இருக்கணும். நமக்கு அந்த பொறுமை தான் கொஞ்சம் என்னது இல்லை. பொறுமையோடு காத்திருந்த அந்த ஆபிரகாம் தேவன் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 1 அதனுடைய 5. நல்ல கவனிங்க. இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அப்போஸ்தலர்கள் தேவனுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருக்கிறார்கள். காத்திருந்த இடத்தில்தான் ஆவியானவரின் அசைவாடுதல் வெளிப்பட்டது. அல்லேலூயா. அப்ப வாக்குத்தத்தம் நிறைவேறனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருக்க வேண்டும், பொறுமையா இருக்கணும். எத்தனை நாள் இருந்தாங்க நினைக்கிறீங்க? ஒரு எத்தனை நாள் இருந்திருப்பாங்க? பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது சீஷர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் 10 நாள் பொறுமையா இருந்திருக்கான். ஒண்ணுமே பேசல, அவரு அமைதியா இருக்கான். 3 ஆண்டுகள் கூட இருந்தவர், ஊழியத்தின் பாதைகளை கற்றுக் கொடுத்தவர், எப்படி ஊழியர் செய்யணும்னு அந்த ரோல் மாடலை காண்பித்துக் கொடுத்தவர். 10 நாள் ஒண்ணுமே பேசல, காத்திருக்க சொல்லிட்டு போயிட்டாரு. எங்க போயிட்டாரு, எங்க போனான்னு அவருக்கு தெரியாது. விண்ணகம் போயிட்டு நான் திரும்ப வருவேன்னு சொன்னாரே தவிர 10 நாள் காத்திருக்கிறார்கள். ஒரு மறு உத்தரவும் பிறக்கவில்லை. ஆனா கவனிங்க, அவர்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்திருந்தார்கள். அதனாலதான் அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 2ஆம் அதிகாரம், எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் வாசிங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நல்ல கவனிங்க. இன்னைக்கு நான் அந்த வசனம் வாசிக்கும் போது இன்னைக்கு எங்க பார்த்தாலும் எழுப்புதல் 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 என்கிற பிரசங்கம். நான் ஒண்ணு சொல்லிட்டான், எழுப்புதல் எப்போ வரும் தெரியுமா? எங்கே ஒரு மனம் உண்டாகிறதோ அப்போதான் எழுப்புதல் உண்டாகும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பெருமையோடு வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காத்திருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது. எங்க இருந்து பதில் வந்துச்சு? வானத்திலிருந்து. காத்து எங்க இருந்து வரும்? பூமியில் அந்த காற்று குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அது எது?
தன்னுடைய விருப்பத்தை அது எங்கிறது புறப்படுது, அது திரும்பி அங்கே போய் மோதுகிறது, திரும்பி அந்த காற்று சுழட்டு கொண்டே இருக்கிறது. ஆனா இங்க வந்த காற்று எங்கிருந்து வந்தது? வானத்தில் இருந்து. வாசிங்க அந்த 2வது. அப்பொழுது பலத்த காற்று வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அப்ப அக்கினிமயமான நாவுகள் கொடுக்கப்படுகிறது, ஆவியின் வரங்கள் கொடுக்கப்படுகிறது, வெவ்வேறு பாஷைகளை பேசுறாங்க. அந்த நேரம் தான் ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஒருத்தர் சொல்றான் இவர்கள் மதுபானம் அறிந்திருக்கிறார்கள், ஒருத்தர் சொல்றான் பைத்தியக்காரங்கள் சொல்றான், ஒரு சிலர் பயப்படுகிறார்கள். தேவ ஜனங்களே, எப்பொழுது பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களோ அங்கே உங்களை குறித்த கலக்கம் அவர்களுக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா. எபிரேயர் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் ஒரு வாசிக்கலாமே. எபிரேயர் 6 அதனுடைய 11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். எப்படியா வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? விசுவாசம். கர்த்தர் என் வாழ்க்கையில் சொன்னதை நிறைவேற்றுவார் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தை குறித்த விசுவாசம் நமக்குள் உண்டாக வேண்டும். முதலாவது என்னது அவசியம்? காத்திருப்பு அவசியம், கீழ்ப்படிதல் அவசியம், வெறும் அவசியம், விசுவாசம் அவசியம். ஹல்லேலூயா. சரி, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? வாசிங்க எபிரேயர் 1ஆம் அதிகாரம். அதாவது புதிய ஏற்பாட்டில் நம்ம காலத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பொதுவான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் கனியை கிறிஸ்துவாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவர்களுக்கு முத்திரை போடப்பட்டார். நம்முடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நம்மளோடு இருப்பதே நம்மளுடைய வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. நான் ஒரு காரியம் சொல்லட்டா? அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமானார், ஆதாமோடு கர்த்தர் வந்து பேசினார், நோவாண்ட கர்த்தர் பேசினார். இப்படி பழைய ஏற்பாட்டுல பாருங்க, வந்து பேசிட்டு போயிருவாங்க. ஆனா எங்க தேவன் ஜனங்களோடு இருக்க ஆரம்பிக்கிறார்னா கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு, கர்த்தர் தாவீதோடு சவுலை விட்டு நீங்கினார். நல்ல கவனிக்கணும். நம்முடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால் நான் உங்களோடு இருப்பேன் என்பதை அந்த வாக்குத்தத்தம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு நமக்குள் வாசம் பண்ணுவார் என்பதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இங்க அவர் நம்மளோடு இருந்தார். ஆனால் ஒரு யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம நாட்டை வழி நடத்துகிற நம்முடைய பாரத பிரதமர் நம்மள்ட்ட இருந்தார்னா யோசித்து பார்க்க முடியல பத்தியா? அப்ப இந்த எப்படி இருக்கும்? அப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வத்தையும் படைத்த தெய்வம் நம்மளோடு இருப்பாரானால் என்னங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்களா? மோடியை சொன்னோன்னு எல்லாருக்கும் இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய என்ன இருக்கும்? இசைப்பிரிவு பாதுகாப்பு பயங்கரமா அப்படிதானே? ஆனா உங்களுக்கு தெரியல, ஆவிக்குரிய கண்களுக்கு அதை விட பயங்கரமான ஒரு பெரிய பாதுகாப்பு நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால எலிசா சொல்றாரு, அங்க இருக்கிறவங்க நம்மள்ட்ட இருக்கவங்க அதிகம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றான், ஆண்டவரே கேயாசின் கண்களை கண்ணு திறந்து பார்க்கிறான். அக்கினி மயமான குதிரைகள் அங்கே தூதர்கள் இறங்கி இருக்கிற பார்த்த பொழுது அவன் ஆச்சரியப்பட்டான். தேவ ஜனங்களே, அவர் கையப்படி சொல்லுங்க, நமக்குடைய வாக்குத்தத்தம் அவர் நம்மளோடு இருப்பேன் என்பதை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், கர்த்தர் நோவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நல்ல கவனிங்க, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு ரொம்ப முக்கிய விசுவாசம், கீழ்ப்படிதல், காத்திருப்பு, பொறுமை. சரி, அடுத்த பகுதிக்கு நேராக வருவோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தில் ஒரு வாசிக்கலாமே. ஒரு இடத்திலே வந்து ஆதியாகமம் 28:11 தான். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால்
அங்கே ராப்பங்கினார் தங்கி அவிடத்தை கற்பனை ஒன்று எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நெற்றிலை செய்யும்படி எடுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கொண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதில் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறதும் இறங்குவதுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்க பூமியை உனக்கும். நல்லா கவனிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிற ஒரு வார்த்தை சொல்வாரு, நீ நடந்து தெரிகிற தேசத்துல உனக்கு. ஆபிரகாம் சொல்வார், நீ நடந்து தெரிகிற தேசத்துல உனக்கு சந்ததிக்கும் தருவேன் சொல்லுவார். ஈசாக்கிட்ட சொல்லும் போது ஆதியாகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 2-5 வரை சொல்லுவாரு, நீ இருக்கிற இடத்துல உனக்கு தருவேன். யாக்கோபு சொல்லுது, நீ படுத்து கிடக்கிற இடத்துல உனக்கு தருவேன். தேவ ஜனங்களே, வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது தெரியுமா? நம் சந்ததிகளுக்கு லகுவாய் கடந்து செல்கிறது. ஆபிரகாம் நடந்தான், ஈசாக்கு இருந்தான், யாக்கோபு படுத்துக் கொண்டான். வாக்குத்தத்தத்தை நம் சந்ததிகளுக்கு லகுவாய் கடத்தி செல்லலாம். எதிர சொல்ற புரியுது? ஆபிரகாம் கஷ்டப்பட்டு நடந்திருப்பாரு, ஈசாக்கு இருந்த இடத்திலேயே வாங்கியிருப்பாரு. யாக்கோபு நீ படுத்து கிடக்க இடத்தை உனக்கு தருவேன். தெரியுமா? நம் சந்ததிகள் வாக்குத்தத்தம் பெற்றுக் கொள்வதற்கு லகுவான பாதைகளை நம்ம வச்சுட்டு போகணும். அல்லேலூயா. யாக்கோபு சொந்த தேசத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு போறாரு. அவரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு இந்த தேசத்தை நீ படுத்து கிடக்க உனக்கு. அவனே என்ன எங்க போறான்? குடும்பமே வேண்டான்னு தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு புறப்பட்டு போகிற அவரை பார்த்து தெரியுமா? கர்த்தர் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். ஈசாக்கு மறந்திருப்பாரு, யாக்கோபு மறந்திருப்பாரு. ஆனா வாக்குத்தத்தம் மனிதவர் ஒரு நாள் மறப்பதில்லை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேவ ஜனங்களே, எங்க அப்பா மறந்திருப்பாரு, எங்க தாத்தா மறந்திருப்பாரு, என் பிள்ளைகள் மறந்திருப்பார்கள். ஆனால் என் தெய்வம் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒருபோதும் மறப்பதே இல்லை. அல்லேலூயா. அவர் யாக்கோபு சொல்றாரு, அவரு எல்லாம் மறந்துட்டார், குடும்பத்தை மறந்துட்டு மாமனார் வீட்டுக்கு போலாம் போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொல்றாரு. நான் இப்படி சொல்லுவேன். அந்த 11 வருஷம் வாசிங்க. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராப்பன் அவிடத்தை கற்களில் ஒன்றை எடுத்து தலையின் கீழ் வைத்து அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல கவனிங்க, நான் ஒண்ணு சொல்ல போதும். இன்னைக்கு ஒரு நாளும் தலைவாணி எடுத்து தூரம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் படுத்து பாருங்க, பார்ப்போம் தரிசனம் வருதான்னு பார்ப்போம். நல்ல சொகுசா தூங்குறதுனால தூக்கம் தான் வருதே தவிர சொப்பனம் தரிசனம் இதுல புரியுது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து வைத்துக் கொண்டு தலைக்கு வைத்த பொழுது அவனுக்கு தரிசனம் வந்தது. இன்னைக்கு ஒரு நாளும் பஞ்சுகள் எடுத்து தூரம் போட்டுட்டு 5 கல்லை வச்சு தறி வச்சு பாருங்க. நீங்க ஏன் தெரியுமா அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது? எங்கே கரடு முரடான பாதைகள் நமக்கு இருக்கிறது, எங்கே முடியாத ஒரு காரியங்கள், எங்கே கஷ்டமான ஒரு சூழலில் இருக்கிறதோ அங்கே கர்த்தர் தரிசனமாகி நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். எதுக்கு சொன்னாரு? அந்த 11 வசனம் சொல்லுகிற ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடி இவள் சொல்லிட்டு திரும்பினான். இது என்ன செய்வது அவனுக்கு தெரியல, நான் எங்க போவது அவனுக்கு தெரியல. படுத்துக் கொள்ள படுத்துக் கொண்ட பொழுது கர்த்தர் அவருக்காய் வானத்தை திறக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேவ ஜனங்களே, நீ உன்னுடைய வாழ்க்கை இருளாகி விட்டது என்று நொந்து போய் கொண்டிருக்கிறாயா, வேதனையோடு வந்திருக்கிறாயா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உனக்காய் பரலோக ராஜ்யத்திலிருந்து நீ ஏறி செல்லும்படியாய், உன்னை அடுத்ததைக்கு எடுத்துக்கொண்டு செல்லும்படியாய் ஒரு ஏணி வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நீ சோர்ந்து போய்விடாத, போற வழியில சோர்ந்து போய்விடாத. உனக்காய் ஏணி வைத்து காத்துக் கொண்டிருக்கிற ஒரு தூதர் கூட்டம் உனக்காய் காத்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சோர்ந்து போய்விடாதே, நீ கலங்கி விடாதே. நீ வருமானம் அவருக்கு தெரியும், நீ நிலத்தை விட்டு கடந்து போவான்னு அவருக்கு தெரியும், நீ இதுல படுப்பான்னு தெரியும். அதனுடைய கர்த்தர் அங்கே ஏணிகளை வைத்து தூதரை வைத்து அங்கே காத்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. எந்த இடத்தில் செல்கிற பொழுது சூரியன் அஸ்தமித்ததோ அவன் திரும்ப வருகிற பொழுது அவன் என்ன தெரியுமா கேட்ட ஆண்டவற்ற வாசிங்க. அதனுடைய 28ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிங்க. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம்
உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தத்தை சொல்லி முடிக்கணும். அது சொல்லிட்டு அப்படியே போற தெய்வம் அல்ல, அதை நிறைவேற்றும்படியாக அவர் நம்மளோடு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே எழுந்துருங்க. இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு. சரியா மணிப்பூர் அப்படி எழுதுங்க. நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா. முடிச்சாலும் நீங்க போக மாட்டீங்க, மழை பெய்யறதுனால நல்ல தெரியும். ஆனாலும் முடிக்க வேண்டியது என் கடமை, முடிச்சுதான் ஆகணும். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு ஆசை, நம்ம சபைன்னு ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஒரு நேரத்தை நம்ம கரெக்டா என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். ட்ரெயின் 10 மணிக்குன்னா 10:30 போனா ட்ரெயின் நம்மளை விட்டுட்டு சபை போகாது இல்ல. அதனால நமக்கு ஒரு தைரியம், எத்தனை மணிக்கு போனா நமக்கு என்ன அங்கதானே அப்படியே நினைச்சிட்டு வராதுங்க. திடீர்னு ஆண்டவர் வருகையில முதல்ல வந்தவங்க எல்லாம் போயிருவோம். நீங்க வந்து பார்த்தா தேடினங்களை காண்பதில்லை. உண்மை ஒரு நாள் நடக்கும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சபையாரை நம்மளதான் எடுத்துக்கொண்டு வர போகிறார். நான் இப்படி யோசிக்கிறேன், தேவனை ஆராதிக்கிற வேளையில் தேவன் நம்மளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் ரூபமாக்கப்பட்டவர்களாய் தேவனோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் இப்படியாக சொல்லுகிறது. சாலமோன் இப்படி சொல்றான், கர்த்தர் என் தகப்பனாருக்கு வார்த்தையினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றினார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிப்போமா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 7ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது வாசிக்கலாமே. ஒரு வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள். ஆபிரகாம் தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் எப்படி சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வந்தது. சாலோமோனுக்கு தகப்பனாகிய தாவீதிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், வார்த்தையினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றினார் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அவர் வார்த்தையினால் சொல்லிவிட்டு போகிறதும் அல்ல, நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக இந்த இடத்தில் வந்து இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. இஸ்ராயேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, 400 ஆண்டுகள் அடிமைத்தனம். ஐயா ஒரு வசனத்தை கூட வாசிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 40வது வசனம் 41 வாசிங்க. யாத்திராகமம் 12 40 41. எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம் முடிந்த அந்த நாளில் தானே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு. ஒரு சந்ததிகளை 400 ஆண்டுகள் கழித்து, அதாவது 30 வருஷம் என்பது அது வந்து ஒரு கணக்கு சொல்றாங்க. அவங்க போய் தங்கி இருந்த ஆண்டுகள், அடிமைத்தனம் என்பது 400 ஆண்டுகள். அப்ப அவர்கள் புறப்பட்ட 430 ஆண்டுகள் முடிகிற அந்த நேரத்தில் தானே அவர்கள் புறப்படுகிறார்கள். நீங்க அந்த யாத்திராகமம் 1ஆவது அதிகாரம் அந்த 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா, யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் எழுப்பினான். எப்போ தெரியுமா? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் காலம் வந்த போது. நம்ம வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வந்த போதுதான் பிரச்சனைகள் அதிகமாகும். எப்படி இஸ்ராயேல் ஜனங்களுக்கு பிரச்சனை அதிகமாச்சு பாத்தீங்களா? ஒடுக்கினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். ராமேஸ் பித்தேல் என்கிற பண்டக சாலையை கட்டும்படியாக அவர்களை ஒடுக்கினார்கள், அவர்களை கொலை செய்தார்கள். எப்ப தெரியுமா? உங்க வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபிக்கிற பொழுது உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிறதுங்க. வாழ்க்கையில பிரச்சனை வருகிறத யோசித்துக் கொள்ளுங்க. தேவன் என்னுடைய வாழ்க்கையில் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் காலம் சமீபித்து விட்டது. ஒடுக்குறாங்களா, நெருக்குறாங்களா, வேதனைப்படுத்த கஷ்டப்படுத்துறாங்களா, உங்களை வார்த்தையினால் குறை செய்கிற கவலைப்படாதுங்க. தேவனுக்கு வாழ்க்கையில் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் காலம் வந்து விட்டது. அதை சொல்ல பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன கருத்தை நம்மளோடு வருவாங்க. நம்மளை கைவிடுகிற தெய்வம் அல்ல. சொல்லுங்க, கையை பிடித்துக் கொள்ளுவீராக.